பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்று மாலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிறிது தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, நீ கேட்டதை விட அதிகமாக பெற்றுக்கொள்வாய். பிரியமானவர்களே, வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு நீங்க கேட்டிருக்கீங்க, அதை கேட்டு அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். எப்படியாவது ஆண்டவர் தருவாரு, கேட்டதை பெற்றுக்கொள்ளுவாய், கேளுங்கள் அப்பொழுது தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா ஆண்டவர் நான் கேட்டதை கண்டிப்பா தருவாரு அப்படின்னு சொல்லி இருந்த அந்த விசுவாசத்தோட இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்துட்டு, திடீர்னு நான் கேட்டதை ஆண்டவர் தருவாரா தரமாட்டாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள். ஏன்னா வருஷ கணக்காயிடுச்சு. அதனால இவரு இனி நான் கேட்டதை தருவாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவித கவலையோடு கூட இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ கேட்டதை விட அதிகமாக பெற்றுக்கொள்ளுவாய். ஆமென், ஹல்லேலூயா. வாழ்க்கையில நம்ம கேட்டதை விட அதிகமா பெற்றுக்கொண்டா எவ்வளவு பெரிய சந்தோஷம். அதுவும் நம்ம எதிர்பார்க்காதது நமக்கு கிடைச்சா பயங்கர சந்தோஷம். ஆனா ஆண்டவர் சில காரியங்களை விரும்புறாரு. அது என்ன காரியம் அப்படின்னா, நம்ம கேட்டதை பெற்றுக்கொள்ளணும்னா, என்னுடைய மகள் என்னுடைய மகன் அவனுடைய வாழ்க்கையில கேட்டதை பெற்றுக்கொள்ளணும்னா இதெல்லாம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி விரும்புறாரு. அப்படி ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாவத்திலிருந்து மனம் திரும்புதல். ஆண்டவர் விரும்புறது என்னது? நம்ம செய்கின்ற பாவத்துல இருந்து நம்ம மனம் திரும்பி அவருடைய பிள்ளையாக மாற வேண்டும். ஆமீன், ஹல்லேலூயா. நான் என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் வேணும், நான் ஆசைப்பட்ட காரியங்கள் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல கேட்டிருக்கேன். ஆனா என்னுடைய மனம் போன போக்கல, இந்த உலக பிரகாரமா இருக்கிற பிரகாரமா எல்லா தீமைகளையும் செய்துட்டு, எல்லா பாவங்களையும் செய்துட்டு, நான் ஆண்டவர் சமூகத்துல கேட்டது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா, ஆண்டவர் கண்டிப்பா மனசு நோகுவாரே, வருத்தம் அடைவாரு. ஆண்டவர் விரும்புறது என்னது? பாவத்திலிருந்து என் மகள் என் மகன் மனம் திரும்ப வேண்டும். நம்ம கேட்டது பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஆண்டவர் பாவத்திலிருந்து மனம் திரும்ப சொல்றாரு. ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம செய்கின்ற பாவங்கள் நம்ம ஆண்டவர் சமூகத்துல அறிக்கையிட்டு நம்ம அதுல இருந்து மனம் திரும்பும் போது நம்ம கேட்டத ஆண்டவர் அளவில்லாமல், நம்ம கேட்காததையும் கூட ஆண்டவர் ஆசீர்வாதமா நமக்கு தர வல்லவரா இருக்கிறாரு, தருவாரு. ஆனா நம்ம நிறைய ஆசைகள் நிறைய விருப்பங்கள் எல்லாம் வச்சுட்டு ஆண்டவர் சமூகத்துல கேட்டுட்டு மனம் போன போக்குல வாழ்ந்துட்டு கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்தா அது என்ன நியாயம்? அப்போ நம்ம மனம் திரும்பணும், பாவத்தில இருந்து மனம் திரும்பணும். இப்போ நிறைய பேர் என்னன்னா, நான் என்ன பாவம் செய்தேன், நான் எந்த ஒரு பாவமும் செய்யலையே அப்படின்னு சொல்லி எல்லாம் புலம்புறீங்க தானே. இந்த உலகம் பாவம் நிறைஞ்ச உலகம்ப்பா. நம்ம பிறக்கும் போது பாவியாதான் பிறக்கிறோம். ஆதாம் ஏவாள் காலத்திலேயே ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் தன்னுடைய இச்சையின்படி நடக்கும் போது அங்க என்ன ஆயிடுச்சு? பாவம் பெருகிடுச்சு. அப்போ இந்த உலகமே பாவ இருள நிரம்பி இருக்கு. இந்த உலகத்துல நம்ம பறக்கும் போது தாயின் வயிற்றில் இருந்து வெளிப்படும் போதே நம்ம என்ன பண்றோம்? இந்த பாவ உலகத்துல நம்ம வந்ததுனால பாவியாகவே வெளிப்படுறோம். அப்போ நம்ம செய்த பாவங்கள், அதாவது முன்னோர்கள் செய்த பாவங்களும் கூட 3ஆம் 4ஆம் தலைமுறை தோறும் நியாயம் விசாரிக்கும் தேவன். அப்ப அந்த பாவங்கள் நம்ம சரீரத்துலனாலும் சரி
ஆத்மாவையும் கலங்கப்படுத்தாமல் இருக்கணும்னா நம்ம கல்வாரி சிலுவை நாயகனின் இரத்தத்தால கழுவப்படணும். ஆமீன், ஹல்லேலூயா. அப்போ நம்ம அந்த பாவங்களை, நம்ம மனிதனா பிறந்து சின்ன சின்ன பாவங்கள் நம்ம செய்ததுண்டு, செய்வோம். எல்லாரும் பாவிகள் தான். அந்த பாவங்களை ஆண்டவர் சமூகத்துல அறிக்கையிட்டு மனம் திரும்பும் போது நம்ம கேட்கறது ஆண்டவர் அளவில்லாமல் நம்ம கேட்காம இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு ஈவாய் தருவார். ஆமேன், ஹல்லேலூயா. இப்போ நிறைய பேர் யோசிக்கலாம், நாங்க பாவத்திலிருந்து மனம் திரும்பணும்னு விரும்புறோம், நாங்க ஆண்டவர் சமூகத்துல அறிக்கை ஈடுறோம், பழையபடியும் நம்ம கொஞ்ச நாள் பாவம் செய்யாம இருந்துட்டு அது அகைன் பழையபடியும் அந்த பாவத்துக்குள்ள போய் விழுந்துடுறோம். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய துணை நமக்குள்ள வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணும்போது நம்ம பாவம் செய்வதை ஆண்டவர் சுட்டி காணிப்பார். பாவங்களை சுட்டி காணிப்பவரே பரிசுத்த ஆவியானவர். அப்ப அந்த பாவங்களை ஆண்டவன் நமக்கு சுட்டி காணிக்கும் போது, உணர்வு தரும்போது, நீ செய்தது இது பாவம் அப்படின்னு சொல்லி ஆண்டவன் நமக்கு உணர்வுகளை தரும்போது அந்த பாவத்துல இருந்து விடுதலை அடையவும் அவர் உதவி பண்ணுவார். ஆமேன், ஹல்லேலூயா. பரிசுத்த தேவன் தன்னுடைய பிள்ளைகளும் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாரு. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள்னு சொல்லியிருக்கு. அப்ப அந்த பாவத்துல இருந்து நம்ம மனம் திரும்பும் போது, அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பி அகைன் பழையபடியும் அந்த பாவங்கள் செய்யாமல் இருக்க பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நம்ம வாழும் போது, நம்ம கேட்டதை விட நம்ம கேட்காததையும் அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் தர வல்லவரா இருக்கிறாரு. ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ இப்ப பைபிள்ல பாருங்க, சாலோமன் ஆண்டவர் சமூகத்துல என்ன கேட்கிறாரு? பொண்ணை கேட்டாரா, பொருளை கேட்டாரா, செல்வத்தை கேட்டாரா? எதை கேட்டாரு? ஞானத்தை கேட்டாரு. ஆனா ஆண்டவர் பார்வைக்கு அது அருமையானதா இருந்தது. அது அருமையா இருந்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த சாலோமோனுக்கு ஞானத்தை கொடுத்தது இல்லாம ஆசீர்வாதத்தையும் கூடவே அள்ளி வழங்குறாரு. ஆமீன், ஹல்லேலூயா. அதே மாதிரி தாங்க நம்ம ஆண்டவர் பார்வைக்கு நம்ம கேட்கிற அந்த காரியங்கள் ஆண்டவருடைய பார்வைக்கு நன்மையானதாக இருக்கும் போதும் நம்ம கேட்கிறத விட ஆண்டவர் அளவில்லாமல் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறாரு. வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு கேட்டு கொஞ்சம் வருஷம் ஆன உடனே அந்த விசுவாசத்தை மட்டும் தளர விடாதீங்க. விசுவாசத்தோடு கேட்கணும்னு விரும்புறாரு. நம்ம ஆண்டவரை எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாசிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. நம்ம விசுவாசமே இல்லாம இருந்தா அங்க அற்புதம் நடக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்ப நம்ம பைபிள்ல பாருங்க, மார்க்கு 11வது அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம படிக்கும்போது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். பாருங்க, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எதெல்லாம் பெற்று கேட்டுக்கொள்றீங்களோ அதெல்லாம் கண்டிப்பா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில தருவாரு. அப்படிங்கிற அந்த விசுவாசத்தோட கேட்கும் போது அது எல்லாமே உங்களுக்கு உண்டாகும். விசுவாசத்தோடு நம்ம எதை கேட்டாலும் ஆண்டவர் தருவாரு. அதுக்காக நான் ஆண்டவர் இதெல்லாம் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு ஆண்டவரே விரும்பாத ஒரு காரியத்தை நம்ம கேட்கும் போது அது கிடைக்குமானா கிடைக்காது. அது நியாயமானதா இருக்கணும், ஆண்டவருக்கு சித்தமானதா இருக்கணும். இப்படி ஆண்டவருக்கு சித்தமானது நியாயமானது நம்ம கேட்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நம்ம கேட்கறத விட அளவில்லாமல் நமக்கு தர வல்லவரா இருக்கிறாரு. இப்ப ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே.
எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றியப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. வாழ்க்கையில நீங்கள் வேண்டியதை விட அதிகமா பெற்றுக்கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்கப்பா. என்ன காரியங்களுக்காக அவங்க வேண்டி ஜெபம் பண்ணி கேட்டுக்கொண்டார்களோ அந்த காரியத்தை அவங்க வாழ்க்கையில நிறைவேற்றி அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. அவங்க வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. வேண்டிக் கொண்ட காரியம், கேட்ட காரியம் அளவில்லாமல் அப்பா நீங்க கொடுக்க போவதற்காக நன்றி. அற்புதம் செய்வதற்காக நன்றி. அதிசயம் செய்வதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அப்பா உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க கேட்டதை விட அதிகமா பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுவார். ஆமேன்.